உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாணத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது. இலங்கை தமிழரசு கட்சி இன்றைக்கு 5 சபைகளுக்கான எங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறோம். மிகுந்த போட்டியின் மத்தியிலே நாங்கள் வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டியதாக இருந்தது. அதனால் சற்று நேரம் பிந்தித்தான் இவை எல்லாவற்றையும் இறுதி செய்து கொண்டிருக்கிறோம். இதேவேளை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாழ்ப்பாணத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 உள்ளூராட்சி சபைகளுக்கு நொமினேஷன்ஸை நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இந்த முயற்சி உண்மையிலே ஒரு கொள்கையின் அடிப்படையிலே எங்கள் மட்டத்திலே ஏற்பட்ட ஒரு இணக்கப்பாட்டின் காரணமாக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சி. தமிழ் மக்கள் கூட்டணி யாழ்ப்பாணம் காரைநகர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாநகர சபையில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று தாக்கல் செய்தது. அனைத்து மாநகர சபைகள், பிரதேச சபைகள், நகர சபைகள் அனைத்திலுமே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பெரும்பான்மை இடங்களிலே அதை கைப்பற்றும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதேவேளை வவுனியாவில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவையும் இலங்கை தமிழரசு கட்சி இன்று தாக்கல் செய்தது. இன்று நாங்கள் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற 3 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பத்திரங்களை கொடுத்திருக்கிறோம். இந்த 3 சபைகளிலையும் நாங்கள் எங்களுடைய வெற்றிக்காக உழைப்போம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச சபையில் போட்டியிடுவதற்காக சுயேட்சை குழு ஒன்று வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தது. முல்லைத்தீவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி வேட்புமனு தாக்கல் செய்தது. இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிடுவதற்காக துணுக்காய், கரையுறை பெற்று, புதுக்குடியிருப்பு ஆகிய 3 பிரதேச சபைகளுக்குமான விண்ணப்பங்கள் கையளித்துள்ளோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னாரில் போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி வேட்புமனு தாக்கல் செய்தது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் மன்னாரில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. எங்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் இந்த பிரதேச சபை, நகர சபைகளில் கூடுதலான ஆசனங்களை பெறுவது நிச்சயம் என்பதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் மன்னார் நகரசபை, நானாட்டான், முசலி, மாந்தை மேற்கு பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக மன்னார் நகரசபைக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திருகோணமலையில் போட்டியிடுவதற்காக தேசிய மக்கள் சக்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. ஒப்பீட்டளவில் நாங்கள் ஒரு மிகவும் சிறப்பான உள்ளூராட்சி அதிகார சபை கட்டமைப்பினை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளணும். இது நிச்சயமாக எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் பெறுபவர்களின் மூலமாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும். ஆகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அம்பாறையில் போட்டியிடுவதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் செய்தது. இம்முறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் மக்கள் பலப்படுத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்கிறோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் போராட்ட முன்னணியினர் சார்பில் மட்டக்களப்பு கோரளைப்பற்று பிரதேச சபையில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் கோரளைப்பற்று பிரதேச சபையில் போட்டிடுறோம். அதுக்கான காரணம் அங்கே உள்ள அரசியல் தேவைகளும் அங்குள்ள மக்களின் ஆதரவும் தான். சபை தேர்தலில் வருகின்ற ஒரு பணியாளர் பிரச்சனையாக இருந்தானே, இல்லை மீனவர்களுடைய பிரச்சனையாக இருந்தானே, விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருந்தானே, அது சம்பந்தமான ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றதான் என்ன உண்மை. அந்த நோக்கத்தில் நாங்கள் போட்டிடுறோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. இந்த தேர்தல் என்பது எமக்கு ஒரு கட்டாயமான ஒரு வெற்றிகரமான ஒரு தேர்தல் என்றே நான் கூற வேண்டும். மக்கள் முழு மனதாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு கட்டாயமாக வாக்களிப்பார்கள். வாக்களித்து எல்லா சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று உறுதிமொழி அளிக்கின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேசிய மக்கள் சக்தி சார்பில் மாத்தளை மாவட்டத்தின் 10 பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பல்லேபுல, கலேவல, தம்புளை ஆகிய 3 பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி வேட்புமனு இன்று தாக்கல் செய்தது.
கட்டாயமாக இந்த முறை இந்த 3 சபைகள் அமோகமான வெற்றி. டெலிபோன் சின்னம் ஐக்கிய மக்கள் சக்தி எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாச தலைமையில் நாங்கள் எடுக்கிறது. இந்த முறை நுவர்லிய மாவட்டத்திலே உள்ளூராட்சி மன்றம் 12 இருக்கு. அந்த 12 அமோகமான வெற்றி. கட்டாயமாக ஐக்கிய மக்கள் சக்தி டெலிபோன் சின்னம் நாங்கள் வெற்றி பெறுவோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கண்டி மாவட்டத்தில் இந்த முறை தனிச்சு போட்டியிடுது. சபைகளை வென்றெடுக்கிறதுக்கான ஒரு இலக்கோடு இறங்கி இருக்கிறோம். கட்டாயமாக மக்கள் எல்லாரும் இன்னைக்கு உள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் சேவல் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வைப்பாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு முழு மனதோடு இருக்கின்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஐக்கிய தேசிய முன்னணி மாவட்டத்தின் அனைத்து பிரதேச சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை இன்று செலுத்தியது. இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் கண்டி மாவட்டத்தில் உள்ள சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தனியாகவும் பல இடங்களில் எங்களுடைய சகோதர கட்சி ஆகிய ஐக்கிய தேசிய முன்னணி தராசி சின்னத்திலும் போட்டியிட அது உரிய வாய்ப்பு பணத்தை வைத்திருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக காத்தான்குடி நகரசபை உள்ளிட்ட 3 சபைகளுக்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்று கட்டுப்பணம் செலுத்தியது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கடுவல நகர சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று தங்களின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இரான் என்றுதான் எங்களுக்கு முதலில் தகவல் வந்தது. தற்போது அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். உண்மையில் தற்போது யார் என்று எனக்கு தெரியாது. இல்லை, இரான் தான் அதிலே திறமையானவர். அவர் அச்சமடைபவர் அல்ல. தேசிய மக்கள் சக்தியில் களமிறங்கியுள்ள பெண் வேட்பாளரும் திறமையானவர். நாங்கள் எங்கள் தரப்பிலிருந்து சிறந்த திறமையானவரை களமிறக்குவோம். எல்லோரும் இந்த எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டு ஒரே குடிக்கல எங்கள் இனம் அடியுது. ஒரே இனத்துக்குள்ள 10 குரூப், அந்த 10 குரூப்புக்குள்ள 10 பேர். இதெல்லாம் அணிஞ்சு எங்களுக்கு அழிவை தேடுன்ற அப்படியே நன்மையை தேட போடுறதில்லை. நாம் வாழ வேண்டும், நம்முடைய இனம் வாழ வேண்டும். நம்முடைய தலைவர்கள் பாட்டிய பழியிலே நாங்கள் சென்றால்தான் அது முடியும். அந்த வழியை என்ன காட்ட முடியும். என்னுடன் சேர்ந்து நீங்களும் வந்தால் நாங்கள் சேர்ந்து சரியான பாதையை மக்களுக்கு காட்டும்.